ஸோ ஹாய்லாம் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா RCX ட்ரேடிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதே சேம் கான்செப்ட்டில் 2-3 ட்ரேடிங் ஆப்ஸ் இருக்குது. இது நான் ஆல்ரெடி ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிக்கிறனால உங்களுக்கு இதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ ட்ரேடாக இருக்கும். நம்ம சிக்னல் ஃபுல்லாக இதிலே இருக்கும். இப்போ சிக்னல் எப்படி ப்ரோ எடுக்கிறதுனா ஜஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம்னா போதும். டெலகிராமில் கீழே பார்த்தா சிக்னல்னு இருக்கும் அந்த ஆப்லேயே. அதை கிளிக் பண்ணுவோம், டேரெக்டாக டெலகிராம் போகும். டெலகிராமில் 6 மணிக்கு சிக்னல் போட ஆரம்பிச்சோம். பார்த்தீங்கன்னா இதான் சிக்னல். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் USD வந்து கால் பண்ணுங்கள், 60 செகண்ட் டைமிங்கில் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போ ஃப்ளிப் USD இருக்குது ப்ரோ. பேர் மாற்றி இருந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறேன்னா அதில் இமேஜஸ் என்ன மாதிரி பண்ணணும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1000 ரூபா வாலெட்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 1503 ரூபா இருக்குது என் வாலெட்டில். ஓகே ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ பண்ணலான்னா நேராக அந்த ஃப்ளிப்புக்கு போகிறோம். USDயில் போய்ட்டு சேட் ஓப்பன் ஆகிற ஒரு 2 செகண்ட்ஸ் கால் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. கால்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபுல்லாக இருக்கும். ப்ரோ நான் எதுவுமே பண்ணல, அதுவே ஃபுல்லாக இருக்குது, அதை எடிட் பண்ணி நான் மாற்றிக்கலாமான்னா எதுவுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் த ஆர்டர் அதை மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மார்ட்டாக பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த 30 செகண்டு 300 செகண்டு 120 செகண்டை கூட மாற்றி வைப்பாங்க. ப்ராஃபிட் அதிகமாகட்டும், அமௌண்ட் அதிகமாகட்டும். அப்படி பண்ணால் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அவனுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது இந்த இடத்துல இந்த கால் கொடுக்கணும் மட்டும்தான் ப்ராஃபிட்டு, தப்பாக பண்ணாங்கன்னா அது வந்து லாஸில் விழுகணும் அப்படின்னு சொல்லி ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து ரியல் மார்க்கெட்டில் அஃபெக்ட் பண்ணுறது கிடையவே கிடையாது. இது அவங்க கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நம்ம எப்படி மற்ற ஆப்பில் கெட்டு கொடுக்கணும்ல, சேம் கான்செப்டாக இதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து ஒரு 60 செகண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 60 செகண்டுமே நான் லைவில் ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நான் எதுவும் மாற்றிருக்கூடாது அதிலே போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ரைஸ் வந்து 3 ரூபா, சைக்கிள் 60 செகண்ட் சைக்கிள், டைப் வந்து கால், மான்ஸ்டர் மணி எல்லாமே போட்டிருக்கானா. இதில் வந்து நான் எவ்வளோ ப்ரோ பண்ணலாம் அப்படின்னா 600 ரூபா பிளான் இருக்குது, 1000 ரூபா பிளான் இருக்கும். அதை இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த 30 செகண்ட் நான் 60 செகண்ட் நான் வெயிட் பண்ணோம்னா நீங்கள் வெயிட் பண்ணவே தேவையில்ல, கன்ஃபார்ம் கொடுத்துட்டு போயிடலாம். சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். ப்ரோ கால் எப்போ ப்ரோ கொடுப்பாங்கன்னா ஈவினிங் 6 மணி டு 9 மணி மணி அந்த காலிங் டைம் இருக்குது. நீங்கள் இடையில எப்போ வேணால் பண்ணிக்கலாம். 6:30 பண்ணலாம், 6:45 பண்ணலாம், 7 மணிக்கு பண்ணலாம், 8 மணிக்கு பண்ணலாம். அது கரெக்டான டைமிங் பார்த்து நீங்கள் கால் பண்ணால் போதும். இன்றைக்கான கால் தான் கொடுத்துருக்கலாம், செக் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை 6 to 9 பண்ணிக்கலாம். இப்போ 9 மணி ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா நீங்கள் பண்ண வேணால் ரிஸ்க்கு. ஒரு 9:01-2 ஆயிரும். நம்ம கால் கன்ஃபார்ம் கொடுக்குறக்குள்ள 9:01-2 ஆயிரும். ஸோ நீ அதுக்கு மேலே பண்ண தேவையில்லப்பா. இல்லை ப்ரோ அவங்க போட்டிருக்க நான் பண்ணுறேன் அப்படின்னாலும் அது வந்து உங்களுக்கு லாஸாக தான் ஆகும். அதாவது இது எப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி. கரெக்டாக அவன் சொன்ன ப்ரொசீஜரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ப்ரொசீஜர் தப்பாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு லாஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 300 ரூபா போட்டிருந்தேன், 390 ரூபா ஆயிருக்கு. ஐ மீன் அதிலே போட்டிருங்க ரேட் எவ்வளோ போட்டால் எவ்வளோ பண்ணணும். இப்போ சரி ப்ரோ பண்ண திருப்பி இதவே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதையும் பண்ணக்கூடாது. ஒன் டைம் தான் பண்ணணும். ஏன் ப்ரோ இதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணி லாஸ் ஆகிருக்கேன். அதனால தான் உங்களுக்குமே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 1000 ரூபா, நான் 1593 ரூபா இருக்குது. நம்ம பார்க்கும்போது எவ்வளோ இருந்துச்சு, 1000 சம்திங் இருந்துச்சு. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் அவங்க ட்ரேடிங்க்கு எடுப்பாங்க. அந்த இதில் ட்ரேட் பண்ணிட்டு நமக்கு ஒரு நாள் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் 90 ரூபா 100 ரூபா 150 ரூபான்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா வர ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி நான் உள்ள போகிறேன், திருப்பி அந்த 60 செகண்டு 120 செகண்ட் 318 ரூபா திருப்பி வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்னா அது கேன்சல் தான் ஆகும். ரெண்டாவது ஐடியுமே போயிடும், மொத்த அமௌண்ட்டுமே லாஸ்ன்னு சொல்லி போயிட்டு மறுபடியும் ஜீரோலேருந்து வாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஏன்னா நான் 600 ரூபா பிளான் போட்டு லாஸ் ஆகி தான் 1000 ரூபா பிளானே போட்டிருக்கேன். அவங்க கொடுக்குற ப்ரொசீஜரை மட்டும் பண்ணால் போதும். சரி ப்ரோ அப்போ விட்ராவல் எப்படி ப்ரோ பண்ணுறதுன்னா, விட்ராவல் வந்து நீங்கள் இப்போ பண்ண தேவையில்ல. அதாவது நீங்கள் இப்போ ஒரு 1000 ரூபா பிளானோ 600 ரூபா பிளானோ போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது டபுளாக மாறும். 600 ரூபா பிளான் போட்டிருக்கீங்கன்னா ஒரு 1200 1300 1500 ஆகும். அந்த 1500 வந்ததுக்கப்புறம் நீங்கள் விட்ராவல் போட்டிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டோட நீங்கள் வெளியே வருவீங்க. அது எப்படி போகிறோன்னா நான் எக்ஸாம்பிள் கால்குலேட் பண்ணுறேன். இப்போ என்னோட ப்ராஃபிட்டை நான் எடுத்து காட்டுறேன். நான் 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு 10 நாள் 12 நாளில் தான் 12 நாளில் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1590 ரூபா இருக்குது. அதில் 20% போச்சு அப்படின்னா எனக்கு வந்து 318 ரூபா போக மிச்சம் 1272 ரூபா. நான் ஆல்ரெடி 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து 272 ரூபா தான் ப்ராஃபிட்டு. ஸோ எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுலேருந்து நான் மொத்த அமௌண்ட் வெளியே எடுத்தால் தான் எனக்கு இந்த ப்ராஃபிட்டே வரப்போகுது. ஸோ இவ்வளோ கம்மியான ப்ராஃபிட்டில் நம்மளால் எடுக்க முடியாது. நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து டபுள் ஆனால் தான். நீங்கள் 600 ரூபா போடுறீங்க, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 600 ரூபா 1000 ரூபா 2000 இதில் தான் ப்ராஃபிட்டே பண்ண முடியும். இப்போ 600 ரூபா போடுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் அமௌண்ட் 15-16 நாள் கழிச்சு டபுள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் விட்ரால் போட்டால் தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் அடுத்தடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டும் இதில் கேபிட்டலும் உள்ளே இருக்கும். இப்போ அவன் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன சொல்லிப்பலாம், மினிமம் 600 ரூபா உள்ளே இருக்குன்னு சொல்லுவானுங்க. அந்த நம்ம லாப காசு 600 ரூபா உள்ளே வச்சுட்டு நம்மளோட போட்ட காசு 600 ரூபா எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டெலகிராம் சேனல்லே அவனோட சார்ட் போட்டிருப்பான் பாருங்கள். இங்கே தான் இருக்குது, இந்த இருக்குது.
ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 600 பிளான் போட்டிருப்பான். 600 நீங்கள் டெய்லி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 36 ரூபா, மறுநாள் 38 ரூபா, அடுத்த நாள் 40 ரூபா, அதுக்கு அடுத்த நாள் 43 ரூபான்னு உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ட்ரேடுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும்னு போட்டிருக்கான். அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள், அதை சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் வரும்னு போட்டிருக்கான். இப்போ நான் 600 இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ப்ரோ, எனக்கு நான் எப்போ விட்ரால் பண்ணுறேன்னா அந்த 15 நாள் 16 நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் விட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் ரன் ஆகிறது 2 மாதத்துக்கு வரைக்கும் அந்த ப்ராஃபிட் போகும்னு சொல்லியிருக்கான். நம்ம அவ்வளோ நாள்லாம் போக தேவையில்ல. 600 இப்போ நான் வந்து 1000 ரூபா போட்டிருக்கேன். இப்போ நான் எத்தனை நாள் கழிச்சு விட்ரால் பண்ண போகிறேன்னா, நான் வந்து அந்த 18 நாள் 20 நாள் எடுத்தேன்னா எனக்கு ப்ராஃபிட்டோடு சேர்த்து நான் அடுத்த ட்ரேடுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் இருக்கும். யாருக்காச்சும் புரியல அப்படின்னா கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துக்கலாம், அதில் ஜாயின் பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. ஸோ இதே மாதிரி சேம் கான்செப்ட்டில் ஒரு 2-3 ட்ரேடிங் ஆப் இருக்குது. இது வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் சாலிடாக போகும். நம்ம அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஐடி க்ளோஸ் பண்ணாலும் நம்ம அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அந்த ப்ராஃபிட் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். ரிஸ்க்கு மோஸ்ட்லி இதில் வந்து நமக்கு தெரிஞ்சு ஒரு 20% தான் இருக்குது. அதுக்கு மேலே ரிஸ்க்குன்றதே இருக்காது. நம்ம கரெக்டாக இதில் எங்கே எப்படி ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா, ட்ரேடில் சிக்னல் மாற்றி கொடுக்குறது, யாராச்சும் மிஸ்டேக் பண்ணுவாங்களா, அதுலேருந்து அவங்க அமௌண்ட் எடுத்துக்கிறானுங்க, அதுலேருந்து நமக்கு இன்கம் அதிகமாக கொடுக்குறாங்க. வேணுன்றவங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.